பீர்க்கங்காய் மசாலா கறி. பீர்க்கங்காய் இருந்தால் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் இந்த சைஸ் 2 எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 600 கிராமுக்கு இருக்கும். இதை தோல் சீவிண்டு இது மாதிரி பீசஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டுலாம். ஒரு பெரிய கப் அளவுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சாமான் அரைச்சிப்போம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துண்டு எல்லாத்தையும் வறுத்துண்டுருவோம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துன்றலாம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். ரொம்பவும் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுண்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துண்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துண்டு காயை போட்டு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து இதை மூடி லோ டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆகிட்டுருக்கு, நல்லா வெந்துட்டுருக்கு. அரைச்ச பொடியை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக செஞ்சாச்சு. இது சாம்பார் சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.